தமிழ்நாடு வறட்சியில் தவித்த காலம். காமராஜர் எடுத்த அதிரடி முடிவு. ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் மழை பெய்யவில்லை, நிலம் வெடித்து போனது, ஏரிகள் காய்ந்து போனது, கிராமங்களில் மக்கள் ஒருவேளை சாப்பாட்டு கிடைக்குமா என்று கூட தெரியாமல் தவித்தார்கள். விவசாயிகள் வானத்தை பார்த்து ஒரு மழை பெய்யாதா என்று காத்திருந்தார்கள். அந்த நேரத்தில் மக்களின் கஷ்டத்தை பார்த்த தமிழ்நாட்டின் முதலமைச்சர் காமராஜர் ஒரு முடிவு எடுத்தார். அந்த முடிவுதான் பின்னாளில் தமிழ்நாடு முழுக்க பரவிய கருவேல மரம். ஆனால் அந்த முடிவு எப்படி பிறந்தது, அந்த காலத்தில் மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள், அதை பற்றி இப்போது பார்க்கலாம். அந்த காலத்து வறட்சி தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் மழை மிகவும் குறைந்தது. குறிப்பாக தென் மாவட்டங்களில் ராமநாதபுரம், மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி இந்த பகுதிகளில் வறட்சி மிகவும் மோசமாக இருந்தது. ஏரிகள் காய்ந்து போனது, கிணறுகளில் தண்ணீர் இல்லை, விவசாய நிலங்கள் எல்லாம் விரிச்சோடி கிடந்தது. மக்களின் கஷ்டம். அந்த காலத்தில் கிராமங்களில் வாழ்க்கை மிகவும் கடினம். இன்று போல் எல்பிஜி கேஸ் இல்லை, மின்சாரம் இல்லை, மக்கள் சமையல் செய்ய விறகு மட்டும் தான் இருந்தது. ஆனால் வறட்சி காரணமாக காடுகள் குறைந்தது, விறகு கிடைப்பது கூட கஷ்டமாகியது. சில குடும்பங்கள் ஒரு நாளைக்கு ஒருவேளை மட்டும் தான் சாப்பிட்டார்கள். சில குழந்தைகள் பசியோடு தூங்கினார்கள். அந்த அளவுக்கு மக்கள் அவதிப்பட்டார்கள். காமராஜரின் வேதனை. அந்த நேரத்தில் கிராமங்களுக்கு சென்ற காமராஜர் மக்களின் வாழ்க்கையை நேரில் பார்த்தார். அவர் மனதில் மிகவும் வேதனை ஏற்பட்டது. அவர் அமைதியாக நின்று அதிகாரிகளிடம் இப்படி சொன்னார்: இந்த மக்களை பாருங்கள், வானம் மழை தரவில்லை, நிலம் பயிர் தரவில்லை, ஆனால் இந்த மக்கள் என்ன பாவம் செய்தார்கள்னே. பசியோடு இருக்கும் இந்த மக்களுக்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும். இந்த வறண்ட நிலத்திலும் மக்களுக்கு உதவும் வழியை கண்டுபிடிக்க வேண்டும்னே. தீர்வு தேடிய அரசு. அதற்கு பிறகு அதிகாரிகள் பல வழிகளை பற்றி ஆலோசித்தார்கள். அப்போதுதான் ஒரு மரம் பற்றி பேசப்பட்டது. அதுதான் ப்ரோசோபிஸ் ஜூலிஃப்ளோரா, அதாவது கருவேல மரம். இந்த மரம் வறண்ட நிலத்திலும் வளரும், மிக குறைந்த தண்ணீரிலும் வளர முடியும், வேகமாக வளர்ந்து அதிக விறகும் தரும். அதனால் கிராம மக்களுக்கு சமையலுக்கு விறகு கிடைக்க இந்த மரத்தை வளர்க்க முடிவு செய்தார்கள். விதைகள் எங்கிருந்து வந்தது? இந்த மரம் இந்தியாவின் இயற்கை மரம் இல்லை. இது முதலில் மத்திய மற்றும் தென் அமெரிக்கா பகுதிகளில் இருந்து வந்தது. பிறகு இந்த விதைகள் இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டது. வறண்ட நிலங்களில் வளர்க்க அரசு இதை பயன்படுத்த ஆரம்பித்தது. விதைகள் பரப்பிய விதம். இந்த மரத்தை அதிகமாக வளர்க்க ஒரு சுவாரஸ்யமான முறையும் பயன்படுத்தப்பட்டது. சில இடங்களில் ஹெலிகாப்டர் மூலம் விதைகள் தூவப்பட்டன. வறண்ட நிலங்கள், காடுகள், விரிச்சோடி கிடந்த பகுதிகளில் இந்த விதைகள் பரப்பப்பட்டன. அதன் பிறகு சில வருடங்களில் இந்த மரம் வேகமாக வளர ஆரம்பித்தது. தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் கருவேல மரம் பரவியது. அந்த காலத்தில் கிடைத்த பயன். அந்த காலத்தில் இந்த மரம் பெரிய உதவியாக இருந்தது. கிராம மக்கள் விறகு பெற்றார்கள், சமையல் செய்ய சுலபமாகியது, வறண்ட நிலங்களிலும் மரங்கள் வளர ஆரம்பித்தது. அதனால் அந்த காலத்தில் இந்த முடிவு மக்களுக்கு பெரும் உதவியாக இருந்தது. பின்னர் தெரிந்த பிரச்சனை. ஆனால் சில வருடங்கள் கழித்து இந்த மரத்தின் மற்றொரு பக்கம் தெரிய வந்தது. கருவேல மரம் நிலத்தடி தண்ணீரை அதிகமாக உறிஞ்சும், வேறு செடிகள் வளர விடாது, மிகவும் வேகமாக பரவும். அதனால் இன்று பல இடங்களில் இந்த மரத்தை அகற்ற வேண்டும் என்று பேசப்படுகிறது. ஆனால் ஒரு விஷயம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த காலத்தில் மக்கள் வறட்சியில் தவித்த போது அவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணத்தில் முடிவெடுத்த தலைவர் தான் காமராஜர். அதனால் தான் இன்று வரை அவர் மக்களின் தலைவர் என்று அழைக்கப்படுகிறார். அதே நேரத்தில் மழை வரும்போது அந்த தண்ணீர் வீணாக போகாமல் அதை சேமிக்க வேண்டும் என்று நினைத்து தமிழ்நாட்டில் பெரிய அணைகளும் கட்டப்பட்டன. காமராஜர் படுத்துக்கொண்டே ஜெயிப்பேன் என்று கூறினாரா? ஒரு வரலாற்று ஆய்வு. காமராஜர் அவர்கள் படுத்துக்கொண்டே ஜெயிப்பேன் என்று கூறியதாக நிலவும் தகவல் ஒரு வரலாற்று தவறாகும். அவர் அவ்வாறு ஒருபோதும் கூறவில்லை என்பதே உண்மை. இந்த தவறான தகவல் எவ்வாறு உருவானது என்பதற்கான வரலாற்று பின்னணி கீழே விரிவாக விளக்கப்பட்டுள்ளது. ஆம், இந்த தகவல் எவ்வாறு உருவானது? 1967 ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது
காமராஜர் அவர்கள் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்தார். நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சிக்காக பிரச்சாரம் செய்ய வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருந்தது. அந்த தேர்தல் சமயத்தில் திருநெல்வேலி மாவட்டம் தாளையுத்தூர் அருகே காமராஜர் பயணம் செய்த கார் விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் அவருக்கு காலில் காயம் ஏற்பட்டதால் மருத்துவர்கள் அவருக்கு ஓய்வெடுக்க அறிவுறுத்தினர். இதனால் அவரால் தனது சொந்த தொகுதியான விருதுநகரில் தீவிர பிரச்சாரம் செய்ய முடியவில்லை. அந்த சூழலில் நான் செய்த மக்கள் நல திட்டங்களே எனக்காக பேசுன்னே, நான் நேரில் வராவிட்டாலும் மக்கள் என்னை வெற்றி பெற செய்வார்கள்னே என்ற நம்பிக்கையில் அவர் பேசிய கருத்துக்கள் பின்னாளில் எதிர்க்கட்சியால் படுத்துக்கொண்டே ஜெயிப்பேன் என்று ஆணவத்துடன் கூறியதாக திரிக்கப்பட்டது. ராஜாஜியின் கிண்டல் பேச்சு இந்த தவறான தகவல் பரவ முக்கியமான காரணம் ராஜாஜி அவர்கள் ஆற்றிய ஒரு உரையாகும். 1967 தேர்தல் பிரச்சாரத்தின் போது ராஜாஜி அவர்கள் காமராஜர் படுத்துக்கொண்டே ஜெயிப்பேன் என்கிறார், படுப்பது நிச்சயம் ஆனால் ஜெயிப்பது சந்தேகம் என்று கிண்டலாக பேசினார். இது காமராஜர் சொன்னதாக மக்கள் மத்தியில் ஒரு பிம்பத்தை உருவாக்கியது. அதே 1967 ஆண்டு தேர்தலில் நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் எம்.ஆர். ராதாவால் சுடப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவர் மருத்துவமனையில் படுக்கையில் இருந்தவாறே தேர்தலில் போட்டியிட்டு பெரும் வெற்றி பெற்றார். இதுவே படுத்துக்கொண்டு ஜெயித்தவர் என்ற சொல்லாடலுக்கு உண்மையான உதாரணமாக அமைந்தது. ஆனால் காமராஜருக்கு எதிராக இது ஒரு எதிர்மறையான பிம்பமாக பயன்படுத்தப்பட்டது. 1967 ஆண்டு காமராஜர் அவர்கள் தனது சொந்த தொகுதியான விருதுநகர் தொகுதியில் தோல்வி அடைந்தார். காமராஜர் அவர்கள் தோல்வி அடைந்தது ஒரு முக்கிய அரசியல் நிகழ்வு. அவர் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய தலைவராக இருந்தாலும் அந்த தேர்தலில் எதிர்பாராத தோல்வி ஏற்பட்டது. இந்த தோல்விக்கு காமராஜரின் ஆணவம் தான் காரணம் என்று காட்டுவதற்காக அவர் சொல்லாத இந்த படுத்துக்கொண்டே ஜெயிப்பேன் என்ற வாசகம் தொடர்ந்து பயன்படுத்தப்பட்டு வருகிறது. முடிவு: காமராஜர் அவர்கள் ஒருபோதும் அத்தகைய ஆணவமான சொற்களை பயன்படுத்தியவர் அல்ல. எளிமைக்கும் நேர்மைக்கும் பெயர் போன அவர் தனது உழைப்பின் மீது கொண்ட நம்பிக்கையை தவறாக சித்தரித்து உருவாக்கப்பட்டதே இந்த தகவல். காமராஜரின் ஆட்சியின் போது தமிழ்நாட்டில் கள்ள 100 ரூபாய் நோட்டுகள் பெருமளவில் புழக்கத்தில் விடப்பட்டு பொருளாதாரத்தை சீர்குலைக்க வைத்தது. 1960 ஆண்டில் கோயம்புத்தூரில் 100 ரூபாய் கள்ள நோட்டுகள் பெருமளவில் புழக்கத்தில் இருந்தன. இவை மிகவும் நேர்த்தியாக அச்சடிக்கப்பட்டிருந்ததால் ரிசர்வ் வங்கியாலேயே RBI எளிதில் கண்டுபிடிக்க முடியவில்லை. இது அப்போதைய முதலமைச்சர் காமராஜருக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியது. காமராஜரின் அதிரடி உத்தரவு: இந்த வழக்கை விசாரிக்க R.N. கிருஷ்ணசாமி என்ற திறமையான CID அதிகாரியை காமராஜர் நியமித்தார். விசாரணையில் யாருக்கும் சலுகை காட்டாதே, குற்றவாளிகள் கதிர் சட்டை அணிந்திருந்தாலும் சரி, எனக்கு நெருக்கமானவர்கள் என்று சொன்னாலும் சரி, எதையும் பொருட்படுத்தாமல் உன் கடமையை செய்யின்னே என்று கூறினார். கண்டுபிடிக்கப்பட்ட விதம்: அதிகாரி கிருஷ்ணசாமி ஒரு தொழிலதிபர் போல் வேடமிட்டு கோயம்புத்தூரில் உள்ள ஒரு விடுதியில் தங்கி ரகசியமாக புலனாய்வு செய்தார். இறுதியில் கோயம்புத்தூரில் G. கிருஷ்ணன் என்ற பஞ்சாலை அதிபர் வீட்டில் ஒரு ரகசிய பாதாள அறையில் கள்ள நோட்டுகள் அடிக்கும் இயந்திரங்கள் இருப்பதை கண்டுபிடித்தார். இன்றைய சான்றுகள்: இந்த வழக்கில் G. கிருஷ்ணனுக்கு 7 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டது. இந்த வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட கள்ள நோட்டு அச்சடிக்கும் இயந்திரங்கள் இன்றும் கோயம்புத்தூர் போலீஸ் அருங்காட்சியகத்தில் மியூசியம் பொதுமக்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளன. நிர்வாகத்தை எப்படி நடத்தி செல்ல வேண்டும் என்பதற்கு காமராஜர் ஒரு முன் உதாரணமாக நேர்மையான நிர்வாகியாக விளங்கினார்.